வணக்கம். ஆலவிவேக அரசு பணியின் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் பிஎம்எஸ் தாவூத். இன்னைய சப்ஜெக்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, விருப்ப ஓய்வு. நிறைய பேர் அதை பற்றி கேட்டுருக்காங்க. பலவிதமான சந்தேகங்கள் இருக்குது. விருப்ப ஓய்வு யாருக்கு எப்போ அவசியமாகும்னு சொல்லிட்டு யாராலும் கணிக்க முடியாது. ஏன்னு கேட்டால், பணத்தேவை, மனத்தேவை, நேரத்தேவை. பணத்தேவைன்னு சொன்னால் மகன் மகள் திருமணம் அல்லது வேலைவாய்ப்பு. அதே போல் வந்து என்ன சொல்லலாம், அவரே கூட ஓய்வு பெற்ற பிற்பாடு நம்ம ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாமே, இல்லை விவசாயம் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு இப்போ தானே வாங்கினா நிலம்லாம் கம்மியாக இருக்கும், கடையை வச்சா விலை கம்மியாக தான் இருக்கும் அப்படிங்கிற எண்ணத்தில் செயல்படலாம். அடுத்தாப்புல பார்த்திங்கன்னா, சில பேர் என்ன பண்ணுவாங்க, வாங்க நம்மளோட பிஸ்னஸில் ஜாயின் பண்ணுங்கள், அதான் வேலை பார்த்தது போதுமாங்க. இன்னும் சில பேருக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, வெளிநாட்டில் இருக்கிற தன்னுடைய பிள்ளைகளோட பையனோடவோ போய் அங்கே இருக்க வேண்டியதாக இருக்கும். அதுக்கும் அவர்களுக்கு தேவைப்படும். ஆக மகன் மகளோட போய் அங்கே இருக்கிறதுக்கும் தேவைப்படும், மருமகன் மருமகளோட போய் இருக்கிறதுக்கும் அவசியப்படலாம். ஸோ இந்த மாதிரி பல்வேறு காரணங்கள்னால தேவைப்படும் விஆர் இருக்க வேண்டிய அவசியம் ஏற்படலாம். அது எப்போது என்று கணிக்க முடியாது. அதற்கு முன் அதை எப்படி லாபகரமாக பயன்படுத்துறது, பணப்பலனை எப்படி பாதுகாப்பதுன்னு பார்த்துடலாம். 2 மேட்ரு. இப்போது 50 வயசு ஆகிருக்கணும் அல்லது 20 வருஷம் பணி நிறைவு பண்ணியிருக்கணும். ஒன்றும் 15 வருஷம் சர்வீஸ் பண்ணிவிட்டு அவர் 50 வயசுக்காரர் போயிடலாம். அதே போல் 20 வருஷம் சர்வீஸ் பண்ணிவிட்டு 45 வயசுக்காரரோ 40 வயசுக்காரரை விட எழுதி போயிடலாம். அதனால் 50 வயசும் ஆகணும், 20 வருஷம் சர்வீஸ் ஆகணுங்கிற ரெண்டும் கிடையாது. ஏதாவது ஒரு கண்டிஷன் இருந்தாலே போதும். அடுத்து என்னென்னு கேட்டிங்கன்னா, அப்படி போகிறதுன்னா முதல்ல அவர் மேலே எந்த விதமான குற்ற நடவடிக்கையும் இருக்கக்கூடாது. அவர் மேலே அதாவது ஒரு சார்ஜ் ஷீட்டு கொடுக்குற அளவுக்கு ஏதாவது இருக்கக்கூடாது, சார்ஜ் ஷீட்டு கொடுத்தும் இருக்கக்கூடாது. முதல் கண்டிஷன். 2வது லஞ்ச வழக்கில் இருக்கக்கூடாது. அதே போல் கோர்ட்டு கேஸ் அவர் மேலே இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் டியூஸு அவருக்கு எதுவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி எதுவும் இல்லாமல் இருந்தால்தான் அவருக்கு அனுமதி கிடைக்கும். அப்புறம் இவர் என்ன பண்ணணும்னா, அந்த விருப்ப ஓய்வு போகிறதுன்னு தீர்மானம் நல்லா பண்ணிடணும். வீட்டில் எல்லோரும் குடும்பத்தார்கிட்ட கேட்டுட்டு தான் முடிவு பண்ணணும். முடிவு பண்ண பிற்பாடு என்ன தேதியில் அவருக்கு விருப்ப ஓய்வு பண்ண போகிறாரோ அதுக்கு 3 மாதத்துக்கு முன்னே அவருடைய அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி கிடைக்கிற மாதிரி ஒரு லெட்டர் அனுப்பிச்சிடணும். அப்பாயிண்டிங் அத்தாரிட்டினா நியமன அலுவலர். 3 மாதம்னா இப்போ ஆகஸ்ட் 31 ரிட்டையர் ஆக போகிறான்னு வச்சுக்கோங்க. அவர் கரெக்டாக 31 மேயில் கொடுக்கக்கூடாது. ஒரு 10 நாள் முன்னாலேயே, ஒரு 25 மேலேயோ இல்லை 20 மேலேயே கொடுத்துட்டாங்கன்னா அது போய் சேர்றதுக்கு முன்ன பின்ன ஆனால் கூட கரெக்டாக இருக்கும். அவர் 31 ரிட்டையர் ஆகிடலாம். இதுதான் கணக்கு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கொடுத்த பிறகு இந்த ஒரு சர்டிஃபிகேட் ஒன்று வேணும். அந்த ஆஃபீஸில் இவர் 20 வருஷம் வேலை பார்த்துட்டாருங்கிற சர்டிஃபிகேட் ரொம்ப அவசியம். முன்னேலாம் அது கிடையாது, இப்போ கம்பல்சரி ஆகிட்டு. ஸோ அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கி சமர்ப்பிக்கணும். அதை அந்த அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி பார்த்துட்டு இவருடைய விருப்ப ஓய்வை ஏற்கலாம் அல்லது மறுக்கலாம். அது அவருடைய சாய்ஸ் தான். சரிதானா? மறுக்கலாம்ங்கிறதுக்கு சில பதவிகள்லாம் சில இருக்குது. அந்த பதவிகள்லாம் இருந்தால் என்ன பண்ணுவாங்க, இவங்க பண்ண மாட்டாங்க. 2வது கான்ட்ராக்டில் நீங்கள் இத்தனை வருஷம் வேலை பார்க்குறதுன்னு ஒரு ஒப்பந்தம் பண்ணிதுன்னு வச்சுங்க, அவங்களையும் விருப்ப வேலை போட மாட்டாங்க. சரி, இப்போ விருப்ப வேலை போடுறதுன்னு தீர்மானம் பண்ணியாச்சு, நோட்டீஸ் கொடுத்தாச்சு. அதுக்கு முன்னே அந்த நோட்டீஸ் கொடுக்குறதுக்குன்னா டேட் எப்படி பண்ணணும்னா, முதல்ல அவர் பதவி உயர்வு பக்கத்தில் இருக்கான்னு பார்க்கணும். அவர் என்ன பதவியில் இருக்காரோ அதுக்கு அடுத்த பதவிக்கு போகிறதுக்கு உண்டான சான்ஸு நியரஸ்ட்டாக இருக்கா, பக்கத்தில் இருக்கா, ஒரு 2 மாதமோ 3 மாதமோ இருக்கான்னு பார்த்துக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பதவி உயர்வுங்கிறது இப்போ சுமாராக எப்படியும் ஒரு 80,000 ரூபா அளவு வாங்குறவர் தானே விஆரில் போவார். அவருக்கு ஒரு இன்க்ரிமெண்ட்டே 2,400 ரூபா. அது ஃபிக்ஸேஷன் வரும்போது 4,000 ரூபா கிட்டத்தட்ட பேயில் அதிகமாகிடும். டிஏ இன்னைத்தியில் 2,000 பார்த்தீங்கன்னா 6,000 ஆச்சு. ஸோ அவர் பென்ஷனுக்கு போனார்னா 3,000 ரூபா கிட்டத்தட்ட கூட கிடைக்கும். அதனால் ப்ரொமோஷன் பக்கத்தில் இருந்து அவர் கொஞ்சம் யோசித்து அந்த டேட்டை நிர்ணயம் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சம்பள கமிஷன், பே கமிஷன் பக்கத்தில் இருந்து வச்சுங்க, அப்போது என்ன பண்ணணும், கொஞ்சம் நிதானிக்கணும். ஒரு உதாரணமாக பார்த்திங்கன்னா, போன 7வது பே கமிஷனில் ஓஹோன்னு ஒன்றும் பெனிஃபிட் இல்லை. ஆனால் ரிட்டையர் ஆனவங்களுக்கு அமோகமான பெனிஃபிட்டு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, 100 ரூபாயா இருந்த பென்ஷன், அதாவது 31/12/2015 100 ரூபாயா இருந்த பென்ஷன் 1/1/2016 என்ன ஆகி போச்சுன்னா 257 ரூபா ஆச்சு. ஆக 33 ரூபா கம்யூட்டேஷன் பண்ணவர் என்ன பண்ணுறாரு, கிட்டத்தட்ட 84 ரூபா கிட்டத்தட்ட அவர் கம்யூட்டேஷன் பண்ணார். ஏற்கனவே ஒரு நாளைக்கு முன்னே ரிட்டையர் ஆனவர் வாங்கின கம்யூட்டேஷனை விட இவர் 2.5 மடங்கு அதிகமாக கூட வாங்கினார். ஸோ அந்த மாதிரி பே கமிஷன் இருந்தாலும் அந்த டேட்டா அனுசரித்து விஆருக்கு போகணும். அடுத்ததாக தேர்வு நிலை, சிறப்பு நிலை, செலக்ஷன் கிரேடு, ஸ்பெஷல் கிரேடு. செலக்ஷன் கிரேடு வந்தால் 2 இன்க்ரிமெண்ட்டு, ஸ்பெஷல் கிரேடு வந்தால் 2 இன்க்ரிமெண்ட்டு. அந்த மாதிரி இன்க்ரிமெண்ட் யாராவது பக்கத்தில் இருக்குன்னு வச்சுங்க, அவர் என்ன பண்ணணும் யோசிக்கணும். ஏன்னு கேட்டால் செலக்ஷன் கிரேடுக்கும் ஸ்பெஷல் கிரேடுக்கும் 2 இன்க்ரிமெண்ட் தர்றாங்க. நான் சொன்ன 80,000 ரூபா ரேஞ்சில் இருந்தாருன்னா அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு இன்க்ரிமெண்ட்டு 2,400 ரூபா, 2 இன்க்ரிமெண்ட்டு 4,800 ரூபா. அவருக்கு பார்த்திங்கன்னா என்னாச்சு, ஒரு 2,400 ரூபா இன்னும் டிஏ. ஆகனா
4800 ப்ளஸ் 2400 கிட்டத்தட்ட 7500 அதிகமாயிரும். பென்ஷனில் 3500 கூட வரும். ஸோ அதையும் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா டிஏ டிஏ வந்து கிராஜுவிட்டி கணக்கு பண்ணிட்டு டிஏ தான் கணக்கு பண்ணுவாங்க. அப்போது ஜனவரி 1 பக்கத்தில் இருக்கா, ஜூலை 1 பக்கத்தில் இருக்கான்னு பார்க்கணும். உதாரணமாக ஒருத்தர் வந்து 28/12 தான் அவருக்கு வந்து 20 வருஷம் முடியும்னு வச்சுங்க. ஒரு 3 நாள் தள்ளி போட்டு அப்புறம் ஜனவரி வந்துடும் இல்லையா? ஜனவரி வந்து தான் கிராஜுவிட்டி கூட போகும். அப்போ ஜனவரி பக்கத்தில் இருக்கா, ஜூலை பக்கத்தில் இருக்கான்னு பார்க்கணும். அடுத்த முக்கியமான பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, அரையாண்டு கணக்கு தான் விஆர் கணக்கு பண்ணுவாங்க. ஒவ்வொரு அரையாண்டு தான் கணக்கு பண்ணுவாங்க. நம்ம எஸ்ஆரில் சர்வீஸ் வேரியேஷன் போடுறதும் அரையாண்டுக்கு தான் போடுவாங்க. அப்படி போடும்போது நம்ம வந்து விஆர் எந்த தேதியில் போகிறதா சொல்கிறோமோ அன்னைக்கு தேதியில் ஒருத்தர் 20 வருஷமும் 8 மாதம் 29 நாள் வேலை பார்த்தாங்கன்னு வச்சிங்களேன், அவருக்கு 20 வருஷத்துக்கு 40 அரையாண்டுன்னு எடுத்துக்குவாங்க. இந்த 8 மாதம் 29 நாளைக்கு ஒரு அரையாண்டுன்னு எடுத்துக்குவாங்க. இன்னும் ஒரே ஒரு நாள் தள்ளி நீங்கள் விஆர் கொடுத்தா 8 மாதம் 30 நாள் ஆயிரும். அது 2 அரையாண்டு ஆயிரும். ஆக உங்களுடைய சர்வீஸ் வந்து ஒரு அரையாண்டு கூட ஆகும். அதன் பலனாக உங்களுடைய பென்ஷன் கூடும், உங்களுடைய கிராஜுவிட்டி கூடும். ஸோ அதையும் பார்த்துக்கணும். அதுக்கு அடுத்தாப்புல சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப அர்ஜெண்ட்டாக 3-4 மாதம் தான் இன்னும் பாக்கி இருக்கு ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்கு. அப்போ என்ன பண்ணிடுவாங்க, விஆர் கொடுப்பாங்க. அதில் முதல் லாஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் சப்போஸ் 31/3லையோ 30/6லையோ அல்லது 30/9லையோ ரிட்டையர் ஆகிறதா இருந்தால் ஒரு போனஸ் இன்க்ரிமெண்ட்டை இழந்துருவார். சூப்பர் அன்னிவேஷனில் ரிட்டையர் ஆகிற தேதி 2-3 மாதத்துல இருந்தாக்க நான் சொல்கிற அந்த டேட்டில் ஒரு இன்க்ரிமெண்ட், அதாவது ஜனவரி 1, ஏப்ரல் 1, ஜூலை 1, அக்டோபர் 1 இன்க்ரிமெண்ட் வாங்குறதா இருந்தால் ஒரு இன்க்ரிமெண்ட் பறி போயிடும். அது மட்டுமல்ல, இப்போ சாதாரணமாக ஒரு ரிட்டையர் ஆனாலே கூட என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்படியும் வந்து ஒரு 3 மாதத்துக்குள்ளே ஒரு பென்ஷன் பெனிஃபிட் வந்துடும். இந்த விஆரில் 3-4 மாதத்துக்கு முன்னே போனான்னு வச்சுங்க, நீங்கள் வெளியில் வந்து அதுக்கான உத்தரவு வந்து அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு பென்ஷன் ப்ரொபோசலே அனுப்புவாங்க. அதுவே 3-4 மாதம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. எனவே இதையெல்லாம் பரிசீலனை பண்ணி தான் நீங்கள் என்ன பண்ணணும், விஆருக்கு அப்ளை பண்ணணும். சரிதானா? அதுக்கப்புறம் அப்படி பண்ணின பிற்பாடு சப்போஸ் தப்பு பண்ணிட்டோமே நீங்கள் நினச்சிங்கன்னா கூட என்ன பண்ணலாம், நம்ம தமிழ்நாடு அரசு ஊழியராக இருந்தால் ஏற்கனவே அனுப்பிச்சிட்டு அந்த என்னைக்கு நீங்கள் விஆரில் போகிறேன்னு சொன்னீங்களோ அந்த தேதிக்கு முன்னால் வித்ட்ரா பண்ணிக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு அனுமதியே கொடுத்துட்டான்னு வச்சுங்க, நீங்கள் விஆரில் போகலான்னு சொல்லிட்டு அப்பவும் கூட திரும்பி வாங்கிக்கலாம். ஒன்றிய அரசு ஊழியராக இருந்தால் எந்த தேதியில் நீங்கள் விஆரில் போகணுன்னு சொன்னீங்களோ அந்த தேதிக்கு 15 நாளைக்கு முன்னே விண்ணப்பிச்சிடணும். வாலண்டரி ரிட்டைர்மெண்ட்டு ஏதாவது விருப்ப வழியில் போகிறவங்களுக்கு சர்வீஸ் வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க. அந்த வெயிட்டேஜ் கொடுக்குற நோக்கம் என்னென்னு கேட்டால், எந்த வகையிலையாவது அவருடைய சர்வீஸை 30 வருஷத்துக்கு கொண்டு வந்துட முடியுமாங்கிறது தான். அதாவது ஒருத்தர் வந்து 30 வருஷம் சர்வீஸ் பண்ணாருன்னா அவர் கடைசியாக என்ன சம்பளம் வாங்கினாரோ அதில் 50% பென்ஷனாக வரும். அந்த முயற்சி தான் வெயிட்டேஜ் கொடுக்குறது. அந்த வகையில் வெயிட்டேஜுக்கு பலரும் பல கணக்கு போடுறாங்க. சரியான கணக்கு இதுதான். பார்த்துடலாமா? இந்த முதல் காலம் எத்தனை வருஷம் அவர் சர்வீஸ் பண்ணியிருக்காங்கிறது, ரெண்டாவது இந்த சர்வீஸ் முடிக்கும்போது அவருடைய வயசு என்னங்கிறது, மூணாவது காலம் இன்னும் அவருக்கு எவ்வளோ சர்வீஸ் பாக்கி இருக்குங்கிறது, நாலாவது காலம் அவருக்கு எவ்வளவு வெயிட்டேஜ் கொடுக்குறாங்கிறது, அஞ்சாவது காலம் வந்து அவருடைய பென்ஷன் வந்து எத்தனை வருஷம் சர்வீஸுக்கு கணக்கிடப்படுங்கிறது தான். இப்போது பார்க்கலாம். இப்போ ஒருத்தர் வந்து 20 வருஷம் சர்வீஸ் பண்ணிட்டாரு, 20 வருஷம் சர்வீஸ் பண்ணியிருக்காரு, அவருக்கு வயசு 48 தான் ஆகுது. இப்போ இன்னும் எத்தனை வருஷம் சர்வீஸ் இருக்குது, 12 வருஷம் சர்வீஸ் இருக்குது. அவருக்கு வெயிட்டேஜ் 5 வருஷம் தான் கொடுப்பாங்க. ஏன்னா மேக்ஸிமம் வெயிட்டேஜ் 5 வருஷம் தான், அதிகபட்ச வெயிட்டேஜ் 5 வருஷம். எனவே சர்வீஸ் 20 வருஷம், வெயிட்டேஜ் 5 வருஷம், ரெண்டும் சேர்ந்து 25 வருஷத்துக்கு அவருடைய பென்ஷனை கனெக்ட் பண்ணுவாங்க. இது முதல் கேஸ். ரெண்டாவது கேஸு, அதே 20 வருஷம் சர்வீஸ் பண்ணியிருக்காரு, வயசு 58 ஆகுது, அவருக்கு இன்னும் 2 வருஷம் தான் பாக்கி இருக்குது. வெயிட்டேஜ் எவ்வளோ கொடுப்பாங்க, 2 வருஷம் தான். ஏன்னா சர்வீஸே இன்னும் பாக்கி 2 வருஷம் தானே இருக்குது. அந்த சர்வீஸுக்கு மேலே போயிடக்கூடாது. ஒன்றும் 30 வருஷத்துக்கு மேலே அங்கே போயிடக்கூடாது, அவருடைய சர்வீஸு அதை தாண்டி ரிட்டையர்மெண்ட் டேட்டுக்கு அப்புறமும் போயிடக்கூடாது. ஆகையினால 58 வயசு ஆயிடுச்சா, மிச்சம் 2 வருஷம் தானே பாக்கி இருக்குது, அந்த 2 வருஷம் தான் வெயிட்டேஜாக இருக்கும். ஸோ 20 வருஷம் சர்வீஸு, 2 வருஷம் வெயிட்டேஜ், ரெண்டும் சேர்ந்து 22 வருஷத்துக்கு ஒரு பென்ஷன் கணக்கு பண்ணுவாங்க. இது ரெண்டாவது கேஸு. மூணாவது கேஸு, ஒருத்தர் 29 வருஷம் சர்வீஸ் பண்ணிட்டார். எவ்வளோ, 29 வருஷம், வயசு 53 ஆகிட்டு, இன்னும் எவ்வளோ பாக்கி சர்வீஸ் இருக்குது, 7 வருஷம் இருக்குது. ஆனால் வெயிட்டேஜ் கொடுப்பாங்க 1 வருஷம் தான். ஏன், நம்முடைய நோக்கம் வந்து வெயிட்டேஜினுடைய நோக்கம் அவருடைய பணிக்காலத்தை 30 வருஷம் ஆக்க முடியுமாங்கிறது தான். ஏற்கனவே 29 வருஷம் சர்வீஸ் பண்ணிட்டாரு, அதனால் 1 வருஷம் உங்களுக்கு வெயிட்டேஜ், மொத்த பணிக்காலம் 30 வருஷம் ஆகும். 30 வருஷத்துக்கு பென்ஷன் கணக்கிடுவாங்க. இன்னொருத்தர் 30 வருஷம் வேலை பார்த்தாரு, வயசு 49 ஆகுது, இன்னும் 11 வருஷம் சர்வீஸ் இருக்குது. வெயிட்டேஜ் எவ்வளோன்னா கிடைக்காது. ஏன்னா இவர் 30 வருஷம் தான் சர்வீஸ் பண்ணிட்டாரு. ஆகையினால அவருடைய என்ன ஒரிஜினல் சர்வீஸோ அந்த 30 வருஷத்துக்கு தான் பென்ஷன் கணக்கிடுவாங்க. ஸோ
ஸோ வெயிட்டேஜில் குழப்பிக்க வேண்டாம். 2வது, ஒருத்தர் வந்து 18 வயசில் வேலைக்கு சேர்ந்து 48 வயசுலையோ 58 வயசுலையோ ரிட்டையர் ஆகலாம். அவருக்கெல்லாம் வெயிட்டேஜ் கிடையாது. ஏன்னா அவர் ஏற்கனவே தான் வந்து சர்வீஸ் இது பண்ணிட்டாரு. தேவையான 30 வருஷ வயது யார் சர்வீஸை முடிச்சிட்டாங்களோ அவங்களுக்கு வெயிட்டேஜ் கிடையாது. இதுதான் வெயிட்டேஜ் பற்றிய ஃபிகர் இதுதான். 2வது என்னென்னு கேட்டிங்கன்னா, இதில் முக்கியமாக இன்னொன்று நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, நான் முதல்ல சொன்னேன் பணத்தேவை, மனத்தேவை, காலத்தேவைனால சில பேர் வந்து விஆரில் போகிறாங்கன்னு. இது அல்லாமல் சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, சமூக ஊடகங்கள்லையும் பேப்பர்லேயும் வர்ற நியூஸை பார்த்துட்டு விருப்பு வகைக்கு மனு கொடுக்குறாங்க. அப்படி ஒரு தகவல் எனக்கு தெரிஞ்சு சமீபத்தில் என்ன நடந்ததுன்னா, ஒரு நல்ல தினசரி வந்து நல்ல நியாயமான தினசரி தான். அதில் ஒரு நியூஸ் வந்தது. என்னென்னு வந்ததுன்னா, ஒரு குடும்பத்தில் ஒருத்தருக்கு தான் வேலைன்னு வந்தது. ஒரு குடும்பத்தில் ஒருவருக்கு தான் வேலைன்னு வந்தது. அது என்ன ஆச்சுன்னா, நிறைய பேர் உடனே என்ன பண்ணிட்டாங்க, ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வந்திருக்கே சரியான்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த விளக்கம் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி 2 பேருமே வேலை பார்த்து அதில் ஒருத்தர் ரிட்டையர் ஆகி பென்ஷன் வாங்குறாரு. அடுத்தாப்புல இன்னொருத்தவங்க ரிட்டையர் ஆகி பென்ஷன் வாங்குறாங்க. இதில் யாராவது ஒருத்தர் இறந்து போயிட்டா அவங்களுக்கு குடும்ப பென்ஷன் உண்டு தானே. ஆனால் குடும்ப பென்ஷன் அதிகமாக இருந்தால் குடும்ப பென்ஷன் வாங்கிக்கலாம், சர்வீஸ் பென்ஷன் அதிகமாக இருந்தால் சர்வீஸ் பென்ஷன் வாங்கிக்கலாம். ஆக 2ல் ஒரு பென்ஷன் தான் கிடைக்குமே தவிர சர்வீஸ் பென்ஷனு குடும்ப பென்ஷன் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி செய்தி வந்தது. உடனே நிறைய பேர் என்ன பண்ணாங்க, ஃபோன் பண்ணி கேட்குறாங்க விஆர் கொடுத்துடலாமான்னு. நிச்சயமாக அப்படி அல்ல. அது மாதிரி நியூஸ்லாம் நீங்கள் நம்பி அதற்காக நீங்கள் விஆரில் போயிடலாம். 2வது இன்னொரு முக்கியமான காரணம், இப்போ நம்ம வந்து சொன்னோம் இல்லையா வெயிட்டேஜ்னு சொல்லிட்டு, ஒன்றிய அரசு வீடுகளுக்கு வெயிட்டேஜே கிடையாது. ஒன்றிய அரசு வீடுகளுக்கு வெயிட்டேஜே கிடையாது. அவங்களுக்கு காரணம், அவங்களுக்கு வந்து நம்ம தான் வந்து பென்ஷனில் என்ன பண்ணுவோம், எவ்வளவு வருஷம் சர்வீஸ் பண்ணியிருக்காரோ அதை பொறுத்து பென்ஷன் போடுறது தமிழக அரசில். ஆனால் ஒன்றிய அரசில் சர்வீஸை கனெக்ட் பண்ணுறதில்ல. ஆகையினால இவர் வந்து 20 வருஷம் சர்வீஸ் பண்ணியிருந்தால் போதும், அவருடைய வயது கடைசி சம்பளம் 90,000 இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அவருடைய பென்ஷன் வந்து 45,000 ஆகும். அதே போல் 29 வருஷம் வேலை பார்த்துருக்காரா, அவருடைய கடைசி சம்பளம் 1 லட்சமாக இருக்கா, அவருக்கு அந்த 1 லட்சத்தில் பாதி 50,000 கிடச்சிடும். நமக்கு தான் எத்தனை வருஷம் சர்வீஸ் பண்ணாங்க, இன்னும் பாக்கி எவ்வளோ சர்வீஸ்லாம் பார்த்து சர்வீஸையும் அவருடைய கடைசி சம்பளத்தையும் சேர்த்து கணக்கு போடுறது நமக்கு தான். ஆனால் ஒன்றிய அரசுகளுக்கு அப்படி கிடையாது. அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவாங்க, கடைசி சம்பளத்தில் எவ்வளோ உங்களுக்கு பாதியோ அது கிடச்சிடும். அதே போல் பென்ஷன் கணக்கீடு, அதாவது பென்ஷன் வந்து கால்குலேஷன் போடுறதில்ல தமிழக அரசுக்கும் ஒன்றிய அரசுக்கும் சில வித்தியாசம் இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழக அரசு ஊழியர்களுக்கு அவர் கடைசியாக சம்பளம் என்ன வாங்கினாருங்கிறத 2ஆல் வகுத்து அவர் எத்தனை அரையாண்டு வேலை பார்த்தாரோ அதுக்கு நம்மள பென்ஷன். ஆனால் ஒன்றிய அரசில் அப்படி கிடையாது. எத்தனை வருஷம் வேலை பார்த்தாலும் பரவாயில்லை, குறைஞ்சபட்சம் 10 வருஷம் வேலை பார்த்தா போதும். அவர் வந்து 42 வருஷம் வேலை பார்த்தாலும் சரி தான், அவர் கடைசியாக என்ன சம்பளம் வாங்கினாலும் அது 50%, அது பை 2 தான். அதனால் அது மாற்றம் கிடையாது. ஆகையினால ஒன்றிய அரசில் வெயிட்டேஜ் கிடையாது. வெயிட்டேஜ் எடுத்துட்டாங்க. வெயிட்டேஜ் எடுத்துட்டாலும் இப்போ அவங்களுக்கு லாபகரமாக தான் இருக்கும். உதாரணம் பார்த்துருவோம். இப்போது தமிழக அரசு ஊழியர் இருக்கார், இவர் 20 வருஷம் வேலை பார்த்துருக்காரு. எவ்வளோ, 20 வருஷம், கடைசி சம்பளம் 90,000 ஆயிருக்காரு. ஃபார்முலா என்னென்னா, கடைசி சம்பளத்தில் 2ஆல் வகுத்து நிறைவு பெற்ற அரையாண்டு பை 60, நிறைவு பெற்ற அரையாண்டு பை 60ன்னு போடணும். அவருக்கு கடைசி சம்பளம் பை 2 தான். இந்த நிறைவு பெற்ற அரையாண்டுலாம் கிடையாது. ஏன்னா அவருக்கு எவ்வளோ சர்வீஸுங்கிறத அவங்க வந்து அதுலேருந்து கணக்குலேருந்து எடுத்துட்டாங்க. சர்வீஸ் எவ்வளோங்கிறது பரவாயில்ல அப்படின்னு பண்ணிட்டாங்க. அதனால் இவருக்கு ஃபார்முலா ஈஸியான ஃபார்முலா. இப்போ இவருக்கு என்ன, 90,000 பை 2 இன்ட்டு 50 பை 60ன்னு போட்டால் இவருடைய பென்ஷன் 37,500. அவருக்கு கடைசி சம்பளம் பை 2ங்கிறதுனால 90,000 பை 2 ஈக்குவல் டு 45,000. ஸோ அங்கே வெயிட்டேஜ் இல்லை, ஆனாலும் பென்ஷன் கூடவா இருக்கும். இங்கே வெயிட்டேஜ் உண்டு, இருந்தாலும் ஃபார்முலாவில் எவ்வளோ சர்வீஸுங்கிறது பார்க்கறதுனால இது கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். ஆகையினால அங்கே அவருக்கு வருதே இங்கே எவ்வளோ குழப்பிக்க வேண்டாம். அவங்களுடைய ஃபார்முலா வேறு, இங்கே உள்ள ஃபார்முலா வேறு. ஸோ இதான், இதை அனுசரித்து நீங்கள் விருப்ப நீங்கள் போகலாம். நன்றி.